வணக்க மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் இதை பற்றி தான் ப்ராஜெக்ட் ப்ளூ பீம். ஸோ இது வந்து 1990களிலேயே பேசப்பட்ட ஒரு கான்ஸ்பிரசி தேரி. ஸோ 1990ல் பேசப்பட்ட கான்ஸ்பிரசி தேரியை பற்றி இப்போ ஏன் ப்ரோ பேசுகிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 10 டாப் முக்கியமான விஞ்ஞானிகள் காணாமல் போயிருக்காங்க. எந்தெந்த துறையில் அப்படின்னா, அணு சக்தி தயாரிப்பு இருக்குல்ல, ஸோ அணு ஆயுதம் சம்மந்தப்பட்ட விஞ்ஞானிகள் டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்கள். அதே மாதிரி மிலிட்டரியில் டாப் லெவலில் இருக்கவங்க மிஸ்ஸிங். நாசாவில் டாப் லெவலில் இருக்கவங்க மிஸ்ஸிங். ஸோ இதில் குறிப்பிட்ட இந்த 10 பேர் மிஸ் ஆயிருக்காங்க. இந்த 3 துறையிலையும் முக்கியமான ஒரு 10 பேர், மொத்தமாக சேர்த்து ஒரு 10 பேர் மிஸ் ஆயிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஐரோப்பிய கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை ஒரு பப்ளிஷ் பண்ணியிருக்கு. ஸோ இதை பற்றி தான் டீட்டெயில்டாக இன்றைக்கான வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. ஒரு 10 விஞ்ஞானிகள் காணாம போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. ஸோ இந்த 10 விஞ்ஞானிகள் காணாம போயிட்டாங்கன்னா எப்படி மர்மமான முறையில் எப்படி காணாம போக முடியும்? டாப் ஆட்கள்னு சொல்றீங்க. ஜான் ஆஃப் கென்னடி இருக்கார்ல, ஆப்ரகாம் லிங்கன் இருக்கார்ல, அது அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு இன்ன வரைக்கும் தெரியல. ஸோ இந்த டாப் சயின்டிஸ்ட்டுக்கு என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சிருமா என்ன? சரி, ஓகே, கான்செப்ட்குள்ளே போகலாம். விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டாப் விஞ்ஞானிகளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இல்லை ஏதோ தெரிஞ்சுக்க கூடாது தெரிஞ்சிருக்காங்க, இல்லை இவங்களுடைய ப்ராஜெக்ட்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கணும். இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ பீம் ஏன் இங்கே வருது அப்படின்னா, இதுலேயே ஒரு இதை பற்றி ஒரு டாப் சீக்ரெட்டான ஒரு விஷயம் மூவ் ஆகிட்டு இருக்கு. கான்ஸ்பிரசி எப்பயுமே ஒவ்வொரு முக்கியமான விஷயத்தை சுற்றி போயிட்டு இருக்கும்ல. நம்ம ஜெயலலிதா அம்மையார் இறக்கும் போது அவங்க கால் பாதம் தான் ஸ்கேனராக இருந்துச்சு. பலாயிரம் கோடி வச்சுருந்தாங்க ஒரு பங்கருக்குள்ளே. அந்த ஸ்கேனரை வச்சா தான் எடுக்க முடியும். ஒரு கண்டெய்னர்லாம் திடீர்னு காசு பாஸ் ஆச்சு. அந்த காசுக்கு யாருமே உரிமை கொண்டாடலை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஊரில் கான்ஸ்பிரசி போச்சுல. ஸோ இதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரியில் ப்ராஜெக்ட் ப்ளூ பீம்னு ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா, ப்ராஜெக்ட் ப்ளூ பீம்னா என்ன ப்ரோ? அதை முதல் சொல்லு ப்ரோ அப்படின்னா சின்னதாக சொல்லுவோம். ப்ராஜெக்ட் ப்ளூ பீம்னா என்னன்னா, 1990களில் ஏலியன்கள் வருகையாக இருக்க மாதிரி அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, அந்த கீழேருந்து ஒரு லைட்டிங் பீம் அனுப்பி அந்த லைட்டிங் பீம் மூலயமா ஒரு ஹாலோகிராம் உருவாக்குறது. இந்த ஹாலோகிராம்னா உங்களுக்கு படத்தில் பார்த்தா தெரியும். சிட்டிகிட்ட நம்மளுடைய வசீகரன் பேசும்போது ஒரு கேமரா இருக்கும், அவங்கள டிடெக்ட் பண்ணி ஒரு பக்கத்தில் ஒரு ப்ரொஜெக்ஷன் மூலயமா ஒரு ஹாலோகிராமை உருவாக்கும். இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு ஹாலோகிராம்னா என்னன்னு தெரியாமல் இருக்க போகிறது இல்லை. ஸோ ஃபியூச்சரில் ரொம்ப கம்மிங் ஜூன் நம்ம கிட்ட ஹாலோகிராம் வர்றதுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். ஸோ இந்த ஹாலோகிராமை வச்சு தான் அந்த ப்ராஜெக்ட் ப்ளூ பீம். அந்த காலத்தில் ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்க காலம் கிடையாது. நம்ம சொல்லிட்டு இருக்கிறது 1990களில் நம்ம ப்ராஜெக்ட் ப்ளூ பீம் நடந்திருக்கு. இவங்களோட டெக்னாலஜி எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இருக்கிறத விட 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அவங்க டெக்னாலஜி வச்சிருப்பாங்க. ஆனால் நாம அந்த 50 ஆண்டுகளுக்கு கடந்த பிறகு தான் அந்த டெக்னாலஜி நம்மகிட்ட வரும். அதாவது எந்தெந்த காலகட்டத்தில் நம்மகிட்ட என்னென்ன டெக்னாலஜி வரணுமோ அது அப்பப்போ தான் வரும். ஆனால் நம்மளை விட அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்ம கையில் வச்சிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் திடீர்னு விட்டாங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. உலகப் போர்கள் ஆரம்பிச்சிச்சுல, இந்த உலகப் போர்கள் ஆரம்பிச்சு இந்தியாவை எடுத்து கண்ட்ரோல் எடுத்தாங்கல்ல, மொத்தமாக இந்த டெமோக்ரஸிக்குள்ள கொண்டு வந்தாங்கல்ல. இந்த டெமோக்ரஸிக்குள்ள கொண்டு வந்த பிறகுதான் இந்த ஐரோப்பிய கண்ட்ரிகள், இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்லாம் திடீர்னு வளர்ச்சி அடைஞ்சாங்க. கடந்த அந்த 200 ஆண்டுகளில் தான் பயங்கரமான வளர்ச்சி, அபரிவிதமான வளர்ச்சி நடந்துச்சு. நீங்கள் அதை யோசிச்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அது எப்படி திடீர்னு ஒரு பீக்கில் வளர்ச்சி அடைய முடியும்? வளர்ச்சினா கொஞ்சம் கொஞ்சமாக தானே போகணும். அது எப்படி திடீர்னு ஆட்டம் பாம்னு அணு விஞ்ஞானம், ராக்கெட்டு, அப்புறம் ஏரோ சயின்ஸ் என்னென்னமோ வளர்ந்துச்சு. எப்படி வளர்ந்துச்சு? நானோ டெக்னாலஜி என்னென்னமோ வளர்ந்துச்சு. எப்படி வளர்ந்துச்சு? திடீர்னு பூம் ஆகுதுன்னா எங்கேயோ அந்த இதுக்கான எசன்ஸ் கிடைச்சிருக்கு. அது எப்படி திடீர்னு பூம் ஆச்சு? இந்த கேள்வி நீங்க எடுத்திருந்தீங்கன்னா இப்போ நான் பேசுற ப்ராஜெக்ட் ப்ளூ பீம் என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஏலியன் வருகை. ஏலியன் எங்கேயோ இருந்து வரப்போறாங்களா ப்ரோனா? நம்ம முன்னாடியே சொன்ன விஷயம் தான். ஏலியன்கள் இங்கே தான் இருக்காங்க. உங்க கண் முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணப்படுவாங்க. சீக்கிரமே காட்டப்படுவீங்க. இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் நீங்க நிச்சயமா ஏலியனை பார்க்க போறீங்க. உண்மையான ஏலியன் ப்ரோ அப்படின்னா கிடையாது. பூமியிலேயே பல்லாயிரம் ஆண்டுகளாக நமக்கு முன்னாடி இருந்து இங்கே வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு இனத்தை, மனிதர்கள் அல்லாத ஒரு இனத்தை தான் உங்க முன்னாடி ஏலியனா காட்ட போறாங்க. ஏன்னா வானத்துல இருந்து ஒரு பகை வரப்போகுது. அதாவது இவங்க ப்ராஜெக்ட் ப்ளூ பீம் மூலமா வானத்துல இருந்து ஒரு எதிரிகள் வரப்போறாங்க, மனித குலத்தை அழிக்க போறாங்கன்னு ஒரு டிராமா கிரியேட் பண்ண போறாங்க. அந்த டிராமா மூலமா ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒன்று சேர்த்து நமக்காக உதவுறதுக்கு பூமியிலேயே பல்லாயிரம் ஆண்டுகளா வளர்ந்த ஒரு இனம் இருக்கு, அந்த இனத்தை நம்ம உதவிக்கு கூப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஏலியனை கூட்டி வர போறாங்க.
அந்த ஏலியன் யாருன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லா டைமும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த ஏலியனை ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம மனித குலத்தை காக்க வராங்கன்னு சொல்ல போகிறாங்க. இந்த பாய்ஸ்ன்னு படமாக பார்த்துருக்கீங்க. அதில் சூப்பர் ஹீரோஸ்லாம் நிறையா ஹியூமன்ஸே மாறுவாங்க. ஸோ அவங்க மாறுறதுக்காக உள்ள என்ன நடக்கும், ரிசர்ச் நடந்து இப்படிலாம் ஒரு டோபமைண்ட் எடுத்து ஒரு விஞ்ஞானம் மூலியமாக தான் அவங்க சூப்பர் ஹீரோவாக மாற்றுவானுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பாய்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அதுக்கு ஒரு தலைமை உருவாகும். அந்த தலைமை ஒரு கவர்மெண்ட், ஒட்டுமொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கவர்மெண்ட்டாக இருக்க போது அது தென்னிந்தியாவிலேருந்து தான் நடக்க போகுது. இவ்வளோதான் விஷயம். 3 கடல்கள் சேரும் இடத்தில் தான் ஒரு தலைவன் உருவாவான்னு சொல்லியிருப்பாங்க. அதில் இருக்க சூட்சமத்தை நீங்கள் தேடினீங்கனாலே, ரகசியத்தை தேடினீங்கனாலே தெரியும். 3 கடல் சேர்ற இடம்னா முக்கடல், 3 சம்மந்தப்பட்ட கடல்னா அதான் நீங்கள் யோசிக்க வந்து இந்த மையத்தை தான் பார்க்குறீங்க. நான் பார்க்குறது இந்த 3 கடல், 3 கடலோட விஷன் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன் இந்த மாதிரி பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி ஓஷன் தனித்தனியாக பார்க்காம இந்த மையத்திலிருந்து 3ஐயுமே பார்க்க முடியும் அப்படின்னா ஒரு கப்பல் ஒட்டிய வணிக கூட்டத்துக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு இடமா இருக்கும். ஸோ எங்கேருந்து போனாங்களோ அந்த இடத்துலேருந்தே வளர்ச்சி அடைகிறது தானே அவங்களுடைய கோட்பாடாக இருக்கும். புரியும் நினைக்கிறேன். சரி, கான்செப்ட்ல வருவோம். இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ பீம் மூலயமா மேற்று கிரகவாசிகள் நம்ம அட்டாக் பண்ண போகிறாங்க. அவங்கள மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டு கீழே இருந்து இவனுங்களை நமக்கு முன்னாடி கொண்டு வர போகிறாங்க. இவங்க நமக்கு உதவி செய்வாங்க ஏலியன்ஸ்ன்னு சொல்லி. இதுக்காக தான் மார்வல் இண்டஸ்ட்ரி உருவாக்குனதே இதுக்காக தான் சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? இந்த மாதிரி மார்வல் இண்டஸ்ட்ரி, ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி, ஸோ பல ஏலியன்ஸ் கான்செப்ட் இதெல்லாம் உருவானதுக்கான முக்கிய காரணமே இதற்காக தான். இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு கான்ஸ்பிரசி தேரி மாதிரி இருக்குன்னா, டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு ஏலியன் கூடிய விரைவில் பார்க்கப்படும். நான் சொல்ல, நியூஸ்லேயே இருக்குது. எப்ஸ்டீன் ஃபைல்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாக அதெல்லாம் கான்ஸ்பிரசி அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, இவங்க வந்து சூடோ சயின்ஸ் பேசுகிறவங்க தான் அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அதையும் ட்ரம்ப் சொன்னார், நான் வெளிக்கொண்டு வரேன்னு சொல்லி. வெளிக்கொண்டு வந்த அவர் பேரே அங்கே இருக்குது. எல்லா முக்கிய புள்ளிகளோட பேர்களும் மாறிச்சு. உலகத்தில் இருக்க இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குல்ல, இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளும் அந்த எப்ஸ்டீன் கோப்புகள் மூலியமாக தான் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? ஸோ அப்படி ஒரு மூமெண்ட் இருக்குது. ஸோ அதை த்ரெட்டன் பண்ணி ஃபைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி, எங்க சக்தி திருமகன் படம் பார்த்தீங்கல்ல, அது பல பேரோட பல கோடி ஃபைல்ஸ் இருக்கும். அந்த பல கோடி ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணிடுவான், எல்லாரும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி பார்க்குற மாதிரி விட்டுருவான். அதே மாதிரி தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸும் வந்துச்சு. ஸோ இந்த அதே மாதிரி தான் 500,000 நோட்டு செல்லாதுன்னு அவர் தான் படம் எடுத்தார். ஸோ இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ், சும்மா நடக்குது, எல்லாம் தற்செயலுங்க. நீங்கள் அப்படி தான் நம்பணும். ஸோ இந்த மாதிரி சக்தி திருமகனில் பல கோடி ஃபைல்ஸ், பல முக்கியமான புள்ளிகளோட ஃபைல்ஸ்லாம் அனுப்பி ஓப்பனில் விட்டுருவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அதிகாரம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நாங்கள் இதெல்லாம் போலி ஆவணங்கள், இதெல்லாம் போலி ஆக்சஸ் நாங்கள் முடிச்சு விட்டு போயிடுவோம். இந்த விஷயத்தை மறக்கிறதுக்கு நாங்கள் பல இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி உருவாக்கிட்டோம். அதாவது இந்த இன்சிடென்ட்ஸை நீ மறக்கிறதுக்கு உனக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிட்டோம்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கானுங்களா? இப்போ யாராச்சும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி பேசுகிறாங்களா? யூடியூபர்லாம் கதறிட்டு இருந்தாங்க, எப்ஸ்டீன் ஃபைல் சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு ஓட்டிட்டு இருந்தாங்களா, ஒரு ட்ரெண்ட் மாதிரி. இந்த மாங்கா சீசன், பம்பர் சீசன் மாதிரி ஒரு சீசன் முடிச்சு விட்டாங்களா? இப்போ எப்ஸ்டீன் ஃபைல் பற்றி யாராவது பேசுகிறாங்களா? யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். ஸோ ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா, அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மூலிமா அவங்க என்ன பண்ணணும்னு நினச்சாங்களோ அதை பண்ணிட்டாங்க. ஈஸியாக நடந்துருச்சு. ஸோ இதே மாதிரி தான் இந்த ஏலியனை பற்றி ஒரு சொல்லியிருக்காரு. ஏலியனை பற்றின சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூடிய விரைவில் வெளிவரும்னு சொல்லியிருக்காப்புல. காரணம் என்ன? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உண்மையிலே ஏலியன்ஸோட பல முன்னோர்கள் தொடர்பில் இருந்தாங்க. மக்கள் மத்தியில் சொல்றதுக்கான நேரம் இது சரியா இல்லை, அவங்க விருப்பப்படலை, அதனால இப்போ அவங்க விருப்பப்பட்டிருக்காங்க, அதனால இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்றோம்னு சொல்லி அந்த ஏலியனை கூட்டி வந்து உங்க மேலே நிறுத்துவாங்க. அவங்க என்ன ஆல்ரெடி வேற்று கருத்து வந்தாங்களா? இங்கேயே பல்லாயிரம் ஆண்டுகளா உங்களுக்கு முன்னாடி இருந்தே வாழ்ந்துட்டு இருக்கவங்க. ஸோ அவனுங்களுக்கெல்லாம் பல வருடங்களா போர் நடந்துட்டு இருந்துச்சு. யார் அந்த ஏலியன்கள் அப்படின்ற பத்தி நம்ம ஃபாலோவர்களுக்கு தெரியும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா, இணையதள பொருள்கள் இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக போட போறாரு. மூத்தோல், பழையோல், இளையோல், முருகு, மாயோன், சிவந்தவன், இவங்களை பற்றி டீட்டெயில்டாக அடுத்தடுத்து வீடியோவாக வரப்போகுது. அதுக்கான ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ முன்னாடி சொல்லிட்டாரு என்கிட்ட. ஸோ உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துட்றேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வரப்போகுது. வரிசையாக நீங்கள் சீரீஸ் மாதிரி பார்க்க போறீங்க. ஸோ இந்த டீட்டெயில் வரப்போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ பீமை பற்றி நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு விஷயம் கிடைக்கும். விஞ்ஞானிகள் காணாம போனதுக்கும் ப்ராஜெக்ட் ப்ளூ பீமுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது இப்போ உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் புரிஞ்சிருக்கணுமே. புரிஞ்சிருக்கல அப்படின்னா நீங்கள் கான்ஸ்பிரசி தேரிக்குள்ளே வரல. அதாவது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நான் ஒன்று நிறுத்தம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். Who is this guy?